வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாஜக அதிமுக கூட்டணி உடைய போகிறதா, செங்கோட்டையன் அங்கிருந்து வெளியேற போகிறாரா, அதிமுகவின் எதிர்காலம் என்ன, எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்ற செய்திகளை பற்றி தான் விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடியே அவர் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். இது ஓபிஎஸ் சொன்ன தர்மயுத்தம் மாதிரி இவரும் ஒரு ஸ்டண்ட் அடிக்க போகிறாரா அப்படின்றத எல்லாரும் ஆவலுடன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எடப்பாடியார் இருக்கார். எடப்பாடியார் செங்கோட்டையனிடம் உதவியாளராக இருந்த முன்னாள் உதவியாளர். இப்போ முன்னாள் உதவியாளர் கட்சியில் முக்கியமான பொறுப்புக்கு கட்சியின் தலைமைக்கு முதலமைச்சராகவும் இருந்து முடிச்சிட்டாரு. அப்படின்றப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு உறுத்தல் இருக்கணும். ஆனால் அவருக்கு அப்படி ஒரு உறுத்தல் இருந்த மாதிரி தெரியல. அவர் கட்சி தான் முக்கியம் அப்படின்ற கோணத்தில் அவர் சரியாக தான் நிற்கிறார், இதுவரை நின்றுக்கிறார். ஆனால் அவர் இப்போது கோபப்படுவதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எடப்பாடியார் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கார். அப்படி சுற்றுப்பயணம் போகக்கூடிய நேரத்தில் எந்த மாவட்டத்துக்கு கட்சி தலைவர் போனாலும், கட்சியின் பொதுச் செயலாளர் போனாலும் என்ன செய்வாங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளருக்கு முதல்ல சொல்லுவாங்க. அவர் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுவார். மாவட்ட செயலாளர், அப்புறம் அதுக்கு கீழே அமைப்பு செயலாளர், வரிசையாக அந்த ஹைரார்கி வரும், வார்டு வர நிற்கும். அப்போது அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமும் செய்ய முடியும். அதுக்காகத்தான் அந்த மாவட்ட செயலாளரை செய்வாங்க. ஒரு காலத்தில் திமுகவில் மாவட்ட செயலாளர்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர் கிட்டத்தட்ட மாவட்ட கலெக்டர் மாதிரி தான்ப்பா, அவர் மாவட்ட ஆட்சியாளர், இவர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லி அவர் கலெக்டர் போஸ்ட்டுக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளருக்கு அடங்கி தான் போவாங்க. எம்எல்ஏவே மாவட்ட செயலாளர் சொன்னால் கேட்பாங்க. எதனால்? ஒரு மாவட்ட செயலாளருக்கு கீழே எம்எல்ஏ தொகுதியே 4-5 தொகுதி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ குறைச்சிட்டாங்கன்னு வச்சிங்களா. இப்போ கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட எண்ணிக்கையில் 70 பேர் வந்துட்டாங்க. நமக்கு இருக்கிற மாவட்டங்கள் மொத்தம் 30 மாவட்டம் தானே. இந்த 30 மாவட்டங்களை கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்தையுமே 2-2 பிரித்து ஒவ்வொரு பிரித்து போட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி கூட ஒரு மாவட்ட செயலாளருக்கு கீழேயே 2-3 எம்எல்ஏ வந்துடுவாங்க. ஒரு சில இடங்களில் 4 கூட இருக்குன்றாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளரை கட்சியோட பொதுச் செயலாளர் போகும்போது அவருக்கு சொல்ல கூட இல்லைங்க. முறையான ஒரு அழைப்பு கொடுக்கணும்ல, இது மாதிரி வர்றங்க அப்படின்னு தகவல் தெரிவிக்கணும், கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லணும். எதுவுமே சொல்லலை. அவங்க பாட்டுக்கு போனார், அவர் பாட்டு பேசிட்டு அவர் பாட்டு போயிட்டார். அதுவே ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். செங்கோட்டையனை பொறுத்தவரை பார்த்தோம்னா, செங்கோட்டையன் தான் முக்கியமாக கட்சி முக்கியமானு நினச்சா கட்சி தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். இல்லைனா அவர் செந்தில் பாலாஜி மாதிரி என்றைக்கோ அவர் அங்கேருந்து கிளம்பி திமுகவே வந்திருந்தால் கண்டிப்பாக திமுகவில் அவருக்கு நல்ல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா திமுக கொங்கு மாவட்ட அந்த கொங்கு பகுதிகளில் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்கிறோம். நம்ம அதை எப்படியாவது ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதில் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க, முனைப்பாக இருக்கிறாங்க. அப்போ கொங்கு பகுதியில் ஒரு முக்கியமான ஆட்களாக இருக்கக்கூடிய ஆளுங்க வரேன்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு ஒரு சரியான ஒரு நல்ல பொறுப்புகளையும் கொடுத்து நல்ல பதவிகளையும் கொடுத்து அலங்காரம் செய்யத்தான் செய்வாங்க. அதெல்லாம் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, இப்படி முக்கியமான நபர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியே போனாங்கன்னா என்ன நடக்கும்? இப்போ அவருக்கு கீழே உள்ள பதவிகளில் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் தொண்டர்களோடு நேராக பேசக்கூடியவங்க. அவர்களும் கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ இவர் போயிட்டாருன்னா இவருக்கு பதிலாக இன்னொரு மாவட்ட செயலாளர் வந்தாருன்னா அவருக்கு வேண்டிய ஆளுங்களை தான் பொறுப்பில் போடணும்னு பார்ப்பாரே தவிர பழைய ஆளுங்களை வச்சுப்போம் அப்படின்னு வச்சுக்க மாட்டாங்க. இது சாதாரணமாக ஒரு
கார்ப்பரேட் நிறுவனங்கள்லேயே நடக்குங்க. ஒரு பழைய மேனேஜர் போய் புதுசாக ஒரு மேனேஜர் வந்தாருன்னா அவர் முடிஞ்ச அளவுக்கு அந்த பழைய ஆளுங்களை கழிச்சு கட்டு தான் பார்ப்பார். மொத்தமே ஒரு 10 பேர் கூட்ட இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நிறுவனங்களில் சொல்கிறேன். 200 பேர் 300 பேர் வேலை பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் இது சரியாக வராது. நான் சொல்கிறது ஒரு 10 பேர் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமா இருந்ததுன்னா இந்த 10 பேரில் ஒரு 4 பேரை தூக்கிட்டு வேறு 4 பேரை உள்ளே கொண்டாடலாம் அப்படின்னு தான் யோசிப்பார் ஒரு மேனேஜரே. அப்போ மாவட்ட செயலாளர் வெளியே போனார்னா அதோடு சேர்ந்து அவருக்கு அடியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள், அடுத்த கட்ட தொண்டர்கள் எல்லாருமே நகர்ந்துருவாங்க. இப்படி நகர்ந்துக்கிட்டே வந்தாங்கன்னா என்ன நடக்கும்? அதிமுகவின் பலம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதிமுகவின் பலம் குறைஞ்சா என்ன நடக்கும்? பொதுவாகவே கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிலவும். அந்த அதிருப்தி வந்ததுன்னா என்ன செய்வாங்க? வேறு ஆப்ஷன் என்னன்னு தேடலான்னு யோசிப்பாங்க. அப்போ வேறு ஆப்ஷன் வேணும்னு தேடினாங்கன்னா எங்கே போவாங்க? எங்கே வேணால் போகலாம். அவர்கள் விஜய் கட்சிக்கு போகலாம், சீமான் கட்சிக்கு போகலாம், பாஜகவுக்கு போகலாம், திமுகவுக்கு போகலாம். அப்போ எப்படி எங்கே வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு திமுக வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணான்னா அவன் பாஜகவுக்கு போகலாம், அதிமுக வேண்டான்னு சொல்லிட்டு விஜய் கட்சிக்கு போகலாம். இப்படி தான் நடந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த தேர்தல் முடியும் போது கட்சி பாதி காலி ஆகிடும். அதைத்தான் பாஜக எதிர்பார்க்குது. 2026 அதிமுகவோட பலம் பாதியாக குறைஞ்சா போதும் எனக்கு. அப்படி குறைஞ்சாலே 2029 அதிமுகவை ஓரம் கட்டிட்டு நம்ம உள்ளே வரலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவோட திட்டம். அப்போ அந்த திட்டத்துக்கு ஒத்துப்போகும் அளவில் தான் எடப்பாடி வேலை செய்து கொண்டு இருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொரு புறம் பார்த்தோம்னா இபிஎஸ்ஐ நாம் கொஞ்சம் குறைச்சி எடை போடுறோமோ அப்படின்னும் எனக்கு தோணுது. ஏன்னா போன சட்டமன்ற தேர்தல் வந்தபோது, இடைத்தேர்தல்கள் வந்தபோதும் என்ன பண்ணார்? கடைசி நேரத்தில் பாஜகவை கழட்டி விட்டார். அதை போலவே இந்த தேர்தலிலும் கடைசி நேரத்தில் கழட்டி விட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா மறுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் நான் இனிமேல் பாஜக கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாருன்னு வைங்க. அவர் பாஜக கூட்டணி இல்லைன்னு அறிவித்தா பாஜக உடனே இடி அனுப்பும். அது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இடியை அனுப்பக்கூடிய ஒரு வேலையை பாஜக செஞ்சால் தன் தலையிலே தானே மண்ணை வாரி போட்டுக்கிறது அப்படின்னு தெளிவாக மக்களுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும்? எடப்பாடியார் விக்டிம் ஆகிடுவார். பார்க்குறதுக்கு மக்கள் பார்வையில் பாதிக்கப்பட்ட நபராக, அனுதாபத்துக்குரிய நபராக மாறிடுவார். ஆனால் அந்த அனுதாபம் முழுக்க ஓட்டாக மாறுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இபிஎஸ் ஒரு ஆளுமை தான், அதிலெல்லாம் மறுக்கிறதுலாம் இல்லை. நிறைய பேர் சொல்லலாம் அவர் இப்படி பேசுகிறார், அப்படி பேச தெரியலன்றது முக்கியம் இல்லை. அதனால தான் நமக்கு நல்ல பேச்சு வராதுன்றதை முடிவு பண்ணதுனால தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறத விட செயலில் ஈடுபடுறார். இபிஎஸ் செயலில் சரியானவர் தான், மக்களுக்கான செயல் இல்லை, தனக்கான செயலில் சரியானவர் தான். இல்லைனா செங்கோட்டையனிடம் உதவியாளராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து அவருக்கு முன்பாகவே 2 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் எல்லாம் தாண்டி மேலே அந்த முதலமைச்சர் நாற்காலியிலையும் உட்கார்ந்து ஓபிஎஸ் கட்சியை உடைச்சிட்டு நான் வெளியே போகிறேன்னு சொன்னாலும் கட்சியை காப்பாற்றி பிடிச்சி உட்கார்ந்து இவ்வளோ நாள் உட்கார்ந்துருக்கிறாருன்றதே ஒரு பெரிய திறமை தான். அதிலெல்லாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. எப்போவுமே எதிரியாக இருந்தாலும் அவனை வேடிக்கையெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு திறமை இருக்கும், இல்லாமல் அந்த இடத்துல உட்கார முடியாது. இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவில் ஒரு வலுவான முகம் எதுவுமே இல்லை. கமலஹாசன்லாம் தனியாக கட்சி ஆரம்பிச்சதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருந்துருக்கலான்னா நேராக போய் ஏடிஎம்கேல சேர்ந்துருக்கலாம். ஏடிஎம்கேல சேர்ந்து என் முகத்தை வச்சு போட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லோரும் குஷியாக வந்திருப்பாங்க. முதலமைச்சர் நாற்காலி எதுக்கு, எல்லா மந்திரி நாற்காலியும் நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு வந்திருப்பாங்க. சொல்ல முடியாது, அதிமுகவுக்கு 3வதாக ஒரு சினிமா முகமே கூட கிடச்சிருந்துருக்கும். ஆனால் அவரும் அதை விட்டுட்டார், ரஜினிகாந்த் அதை விட்டார், விஜயும் அதை விட்டுட்டார். இப்போ போய் எம்ஜிஆர் ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு மேலே நீ எம்ஜிஆர் கட்சியிலே சேர்ந்துருக்க வேண்டியது தானே. நான் விஜய் தான் சொல்கிறேன். எம்ஜிஆர் படத்தை வச்சு நீங்கள் மாநாடு நடத்துறதுக்கு மேலே எம்ஜிஆர் கட்சியிலே போய் சேர்ந்துருக்க வேண்டியது தானேன்றேன். சேர்ந்துருந்தா இன்னும் மக்கள் கொண்டாடி இருப்பாங்க, கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து உங்களை ப்ரொமோட் பண்ணி விட்ருப்பானே. புரியுதா? அது இந்த நடிகர்கள் யாருக்குமே அந்த யோசனையே வரல. அரசியலுக்கு வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டா ஏடிஎம்கேல போய் சேர்ந்துட வேண்டியது தானே அப்படின்ற சிந்தனையே வராமல் தான் இப்படி உட்காந்துருக்குறாங்கன்னு வைங்களேன். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இபிஎஸ்ஐ குறைத்து இடம் போட முடியாது. செங்கோட்டையன் கட்சியை விட்டு வெளியே செல்ல மாட்டார்
அப்படின்னு இந்த ரெண்டுத்தையும் கணக்கு போட்டிங்கன்னா என்ன நடக்கும்? பாஜக உள்ளே பூந்து நாட்டாமல் பண்ணும். செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓபிஎஸை உள்ளே கூப்பிடுங்கன்றாரு, டிடிவியை கூப்பிடுங்கன்றாரு, சசிகலாவை கூப்பிடுங்கன்றாரு, எல்லாரையும் கூப்பிடுங்க, கட்சியை மறுபடியும் வலுப்படுத்துவோன்றாரு. இல்லை இவர் தனியாக போய் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னா தனி கட்சியெலாம் ஆரம்பித்தா செல்லாது, வேலைக்கு ஆகாது, அவ்வளோதான். அதுதான் பிரச்சனை. தனி கட்சி ஆரம்பித்தா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. அப்போது தனி கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க எல்லோரும் உள்ளே கொண்டாந்து சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடியார் செய்ய மாட்டார். ஏன்னா சசிகலா வந்து காலில் விழுந்த எடப்பாடிக்கு கீழே போய் இன்னொரு பதவியில் உட்காரலாம் உட்கார மாட்டாங்க. அப்போ டிடிவியோ சசிகலாவோ ஓபிஎஸோ உள்ளே வர்றது வாய்ப்பே கிடையாதுன்றதை விட ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாலினை நேராக போய் சந்திச்சிட்டாரு. ஸ்டாலினை போய் சந்தித்து பேசுகிறாரு. அப்புறம் அன்றைக்கி கூட அறிக்கை விட்டுருக்காரு, ஜெர்மனிக்கு போய் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் ஸ்டாலின் அவர்களின் முயற்சிகளை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஒரு பக்கம் அறிக்கை விட்டார். இன்னும் டிடிவியும் சசிகலாவும் தான் அங்கே கலைஞருக்கு ஆதரவாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக அறிக்கை விடாமல் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு சூழல்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் செங்கோட்டையனின் முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. அவர் உள்ளேருந்தே குடைச்சலை கொடுக்க போகிறாரா, கட்சியை விட்டு வெளியே போக போகிறாரா? வெளியே போனார்னா கொங்கு மண்டலத்தில் இன்னொரு பெரிய ஜங்க் அப்படியே வெளியே வந்து திமுகவில் சேர்ந்துடும். அதுதான் பிரச்சனை. ஏன்னா தொண்டர்களை பொறுத்தவரை என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம கட்சி இல்லைனாலும் என்ன, நம்ம கட்சியை நம்ம தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தவர் தானே, பேசாமல் நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு தான் தோணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம பாஜகவுக்கு போகலாமா அப்படின்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்க, செங்கோட்டையன் போய் விஜய் கூட சேருவார். செங்கோட்டையனின் அரசியல் அனுபவத்துக்கு அவரெல்லாம் விஜய் கட்சிக்கெல்லாம் போகிறதுக்கு எந்த வித வாய்ப்பும் கிடையாது. அவர் என்ன ஆதவ அர்ஜுனாவா அப்படியே இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி அங்கே இருந்து இங்கேன்னு தாவி ஓடுறதுக்கு? அவர் பல முறை எம்எல்ஏவாக இருந்தவர், 2-3 முறை மந்திரியாக இருந்தவர். இவ்வளோலாம் அரசியல் பின்புலமும் ஒரு பெரிய தொண்டர்கள் படையும் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் எல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் கட்சியில் போயெல்லாம் சேர மாட்டார். அப்படியே விஜய் கட்சியில் சேர்ந்தா என்ன, அவருக்கு நம்ம தலைவர் பதவியாக கொடுக்க போகிறாங்க? அவர் விஜய் தான் சொல்லிகிட்டு இருக்காரு. மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய்னுட்டு இருக்காரு. எல்லா இடத்துலையும் நான் தான் நிற்கிறேன்னு நினச்சி ஓட்டு போடுங்க அப்படின்னு. அதே மாதிரியே தான் மோடி சொல்லிகிட்டு இருந்தார். மோடி சொன்னதை தான் இவர் மாற்றி சொல்கிறாரு. ஸோ விஜய் கட்சிக்கெலாம் செங்கோட்டையன் போவதற்கு வாய்ப்பு கிடையாது. இது எல்லாவற்றையும் வைத்து பார்த்தால் எந்த முடிவுக்கும் வர முடியலன்றது தான் ஒரு குழப்பமான சூழலாக இருக்குது. அப்போ இதை தொடர்ந்து செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார், அதற்கு அதிரடியாக எடப்பாடியார் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.